கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவை போல மாற என்ன செய்ய வேண்டும்? இதை தான் நாம் தியானித்து வருகிறோம். நம்மிலே அநேகர், நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கின்றேன், நான் கடவுளை நேசிக்கின்றேன், ஆண்டவர் மேலே நான் ரொம்ப அன்பாக இருக்கேன், இப்படிலாம் சொல்கிறோம். நாம் கடவுள் மீது உண்மையான அன்பு வைத்துள்ளோமா என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. யோவான் அன்பின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுபவர். ஏனென்றால் அவர் அன்பை குறித்து பல அரிய கருத்துக்களை தன்னுடைய நூல்களிலே நமக்கு எழுதி கொடுத்துள்ளார். இந்த யோவான் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அவைகளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்பு ஒரு செயல், வார்த்தை அல்ல. லவ் இஸ் an action, not mere speech. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், என்னுடைய மனைவியை நான் நேசிக்கிறேன் சார், என்னுடைய பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன் சார், ஐயோ என் கணவன் மேலே நான் இவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் தெரியுமா, இப்படி வார்த்தைகளினால அன்பை கொட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் செயல்களினால் அன்பை வெளிப்படுத்துகிறவர்கள் மிக மிக குறைவானவர்கள். அன்பு எப்போதுமே ஒரு செயல். இட் இஸ் an action. இப்போ நம்ம ஒருத்தர் மேலே அன்பு செலுத்தும் போது அவர்கள் எந்த விதத்தில் நம்முடைய அன்பை உணர்வார்களோ அந்த விதத்தில் அவர்களுக்கு நாம் அன்பை காண்பிக்க வேண்டும். சில வேளைகளில் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு பிடிச்சதை நமக்கு பிரியமானவங்களுக்கு செஞ்சுட்டு அது அவங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இப்போ உதாரணமாக, என்னுடைய மனைவிக்கு நான் நிறைய பரிசு பொருட்களை வாங்கி தரலாம். ஆனால் அவகிட்ட நான் கனிவாக பேசலை அப்படின்னா அந்த பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்வதன் மூலமாக அவள் மீது நான் வைத்திருக்கும் அன்பை அவளால் உணர முடியாது. ஏன்னா அவளை பொறுத்த மட்டில் நான் கொடுக்குற பரிசுகள் அல்ல, நான் அவளை எவ்வளவு கனிவாக நடத்துகிறேன், அவளோடு எவ்வளவு மரியாதையாக பேசுகிறேன், அவள் கூறுபவற்றை காது கொடுத்து கேட்டு அதற்கு இசைந்து நடக்கிறேன். இதன் மூலமாக தான் என்னுடைய அன்பை அவள் அறிந்து கொள்ள முடியும். மாறா, நான் அவளுக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் அவகிட்ட ரொம்ப கனிவாக பேசுறது கிடையாது, அன்பாக நடந்துக்கிறது கிடையாது. பட் நான் என்ன நினச்சிட்ருக்கேன், நான் அவளுக்கு சுடிதார் வாங்கி கொடுக்குறனால, இல்லை புடவை வாங்கி கொடுக்குறனால, இல்லை பூக்கள் வாங்கி கொடுக்குறனால, இல்லை அவளுடைய தேவைகளை சந்திப்பதினாலே நான் என்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறேன் என்று நினைத்து கொள்கிறேன். ஆனால் அவளோ அந்த பரிசுகளெல்லாம் அவள் பெற்றுக்கொண்டாலும் அவளிடத்துல நான் கனிவாக பேசாதபடியினாலே அவள் என்ன நினச்சிக்கலாம், ஏதோ என் கணவன் என் கூட கடமைக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கார், ஆகையினால தான் நான் கேட்குறதெல்லாம் வாங்கி தந்துடுறாரு, என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறாரு, ஆனால் என்கிட்ட அன்பாக பேசுகிறதில்ல. அப்போ அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது நாம் எந்த விதத்தில் அன்பை வெளிப்படுத்தினால் நாம் யார் மீது அன்பு செலுத்துகிறோமோ அவர்கள் நம்முடைய அன்பை உணர்வார்களோ அந்த விதத்தில் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இப்போ தேவன் நம்முடைய அன்பை எப்படி உணர்கிறார்? நாம் அவருக்கு கீழ்ப்படிவதின் மூலமாக. எனக்கு அன்பானவர்களே, இப்போ ஆண்டவருக்கு நம்முடைய உள்ளம் தெரியும். அதனால் இப்போ நம்ம வார்த்தையில் சொன்னாலும் சரி, செயல் வடிவில் காட்டினாலும் சரி, நாம் அவரை நேசிக்கின்றோமா இல்லையா என்பதை முழுவதுமாக அறிந்திருக்கிறார். அப்படியே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் நீங்கள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிவது என்பது நான் தேவனை நேசிக்கிறேனா என்பதை ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்காக அல்ல, நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் தெரிந்து கொள்வதற்காக. இப்போ நான் தேவனை நேசிக்கிறேன் என்பதை என்னை சுற்றியுள்ள மனிதர்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? என்னுடைய செயலின் மூலமாக. இப்போ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தாரா இல்லையா என்று தேவனுக்கு தெரியும். அதனால தான் ஆதியாகமம் 15:6 வேதம் இவ்வாறு கூறுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, தேவன் அவனை நீதிமானாக மாற்றிவிட்டார். ஆனால் ஆதியாகமம் 22 எதற்காக ஈசாக்கை தேவன் ஆபிரகாம் பலியிடும்படியாக அழைத்தார்? ஏனென்றால் இந்த உலகம் ஆபிரகாம் தேவனை நேசித்து அவரை விசுவாசிக்கிற ஒரு நபர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த உலகம் ஆபிரகாம் தேவனை நேசிக்கிறவர் என்று அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால் இந்த உலகம் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அவரது செயலின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இன்றைக்கி நம்ம ஏன் ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்கிறோம்? ஏனென்றால் அவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை
தேவனுக்காக பலி செலுத்த ஆயத்தமாக இருந்தான். அவனுடைய செயல் அவன் தேவனை எவ்வளவு அதிகமாக நேசித்தான் என்பதை காண்பித்தது. இப்போ இன்னைக்கு நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கடவுளை நேசிப்பவன் என்றெல்லாம் பாடல்கள் பாடலாம், வாயினால் நிறைய காரியங்கள் செய்யலாம். ஆனால் இந்த உலகம் நான் கிறிஸ்துவை நேசிப்பவன் என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக. யோவான் சொல்றது பாருங்க, அவருடைய கட்டளைகள் பாரமானவைகளும் அல்ல. ஏன் அவருடைய கட்டளைகள் பாரமானவைகளும் அல்ல என்று சொல்கிறார்? ஏனென்றால் அந்த கட்டளைகளை பின்பற்றுவதன் மூலமாக நாம் தான் நலன் பெறுகிறோம். அதனால் நமக்கு தான் ஆசீர்வாதங்கள் பெறுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடுத்த படிநிலை கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் என்பது கட்டாயத்தின் பேரிலே, கடமையின் பேரிலே வெளிப்படுகிற ஒரு காரியம் அல்ல. மாறாக முழுமனதோடு கர்த்தர் மீது நாம் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. அவ்வாறு அது ஒரு அன்பின் வெளிப்பாடாக மாறும்போது அது பாரமானதாக இருக்காது, அது சுகமானதாக இருக்கும். கர்த்ததாமே அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயத்தையும் அவரை நேசிக்கக்கூடிய ஒரு மனதையும் நமக்கு கொடுப்பாராக. ஆமேன்.